ஏசாயா 30 அதிகாரம் 18வது வசனம். Book of Isaiah chapter 30 verse 18. 30 verse 18. ஏசாயா 30 அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வசனத்தில் 2 பேர் காத்திருக்கிறாங்க. ஒன்று யார் காத்திருப்பா? கர்த்தர் காத்திருப்பார். இன்னொன்று யார் காத்திருப்பா? நாம காத்திருக்கோம். அப்படி இருக்குதானே? ஒன்று கர்த்தர் காத்திருப்பார். God also waiting for us. கர்த்தர் காத்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நீங்கள் கீழே வசனத்தை வாசித்து பாருங்க. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் அப்படின்னா wait for the Lord. God is waiting for you and also you also wait for the Lord. அவர் நீதி செய்கிற தேவன். அவர் அநீதியினால் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. யாக்கோபு நிருபக்காரன் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். சோதிக்கப்படுகிற யாரும் தேவன் என்னை சோதிக்கிறன்னு சொல்லாத. ஏன்னா தேவன் ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஒருவேளை சோதனை வந்தாலும் அதை தப்பி போக்கத்தக்கதான போக்கை நமக்கு என்ன செய்கிறவராம்? உண்டு பண்ணுகிறவர். அவர் தான் நீதி செய்கிற தேவன். அவர் தான் நீதி செய்கிற தேவன். சோதனை வந்தாலும் நமக்கு தப்பி போக்கத்தக்கதான போக்கை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் தப்பி போக்கத்தக்கதான போக்கை கர்த்தர் உண்டு பண்ணுவார். காரணம், அவருடைய பேர், அவர் நீதி செய்கிற தேவன். நீதி செய்வதற்கு என்ன செய்திருவாராம்? அவர் நீதி செய்கிற தேவன், உங்கள் மேல் மனதிருக்கும்படி என்ன செய்திருப்பாராம்? எழுந்திருக்கிற தேவன். இஸ் a compassionate God. உங்கள் மேல் மனதிருக்கும்படி, நம்மேல் மனதிருக்கும்படி அவர் எழுந்திருக்கிற தேவன். அதுக்கப்புறம் கீழே சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் யாராம்? பாக்கியவான். ஆண்டவருக்கு காத்திருப்பதுன்னா ஏதோ பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ ஐஸ்வர்யத்துக்காகவோ காத்திருப்பது மட்டுமல்ல, கர்த்தருக்கு காத்திருப்பது. ஆண்டவருக்கு காத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டம். அப்படின்னா ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா ரொம்ப நாள், சிலவங்களுக்கு கேட்ட உடனே கிடச்சிரும், சிலவங்களுக்கு வருஷக்கணக்காக கிடைக்காது. Some people will receive blessing very soon. Some people keep on asking for years and years, it will not be given. There's a weightage. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தரம் இருக்குது. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். அவர் நீதி செய்வதற்காக எழுந்திருக்கிற தேவன். அவர் ஒருபோதும் பொல்லாங்கினால் சோதிக்கிறோம் அல்ல, அவர் நீதி செய்கிற தேவன். ஆண்டவருக்கு நம்ம காத்திருந்தோம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி 3 வகையாக இதை சொல்கிறார். த ப்ராஃபட் ஐசாயா ஆண்டவருக்கு காத்திருப்பதை 3 தன்மையாக பிரிக்கிறார். முதல்ல ஏசாயா 40 அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசித்தா, ஏசாயா 40 அதிகாரம் 31வது வசனம். ஐசாயா chapter 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள், சோர்ந்து போகார்கள். ஏன்னா அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற தேவன். அதுக்கு முந்தின வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி முதல் காத்திருக்கிறவர்களை குறித்து எப்போ எழுதுகிறாரு சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? புது பலன் அடைவார்கள். அந்த பலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வெறும் ஐஸ்வர்யம், பணம், சம்பத்து அதை மட்டும் சொல்லப்படலை. It's not only talking about the wealth, the worldly wealth. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? அவருக்கு காத்திருக்கிறவர்கள்
எதற்காண்டி காத்திருக்காங்களாம்? புது பலனை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறாங்க. நம்ம என்னைக்காவது ஆண்டவரே எனக்கு புது பலனை தாங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோமா? புது பலனா அப்படின்னா புதுசாக கேட்குற மாதிரி இருக்குது. வசனத்தில் வேகமாக வாசித்து போயிருக்கிறேன். புது 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 புதுன்னு ஒவ்வொரு நாள் நம்ம ஓடி களைச்சிடுறோம். ஒவ்வொரு நாளும் அதுக்கு தான் இங்கே கழுகை சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகு எப்படி தன்னுடைய ஃபெதர் இறகுகளை புதுப்பிக்குமோ, எல்லாத்தையும் உறுத்து போட்டு புதுப்பிக்குமோ, அதே போல் காத்திருக்கணும். சில நேரம் எங்கள் கோழி அந்த மாதிரி சேட்டை பண்ணும். ஒன்றுமே இருக்காது, பிச்சு 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 போட்டு சில கோழியை பார்த்தா அசிங்கமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் ஒரு 2 மாதம் கழித்து நம்ம பார்க்கும்பொழுது இது நம்ம கோழியான்னு தோணும். ஏன் அப்படின்னு சொல்லுங்கள்? அது எல்லாம் புது ரெக்கையெல்லாம் வந்து, ஆமாம், எல்லாம் புதுசாக மாறி அது பார்க்குறதுக்கே முதல்ல அலங்கோலமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த புது இறகுகள் வந்த உடனே அதை பார்ப்பதுக்கு நமக்கே சந்தேகமாக இருக்கும், இது நம்ம இதுதானான்னு. அதே போல தான் உன்னுடைய 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 ஓட்டம், உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய சூழ்நிலைகள், உன்னுடைய போராட்டங்கள் ஒவ்வொன்றா ஒன்றை விட்டு உருவி 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 போனாலும் யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க? அவங்க எப்படி இருப்பாங்களாம்? புது பலன் அடைவாங்க. அவங்களுக்கு புது பலன். they will receive the new strength. அவங்களுக்கு தேவன் புது பலனை தருகிறவர். ஆனால் நீங்கள் யாருக்கு காத்திருக்கணும்? யாருக்கு காத்திருக்கணும்? அவர் செய்யணும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்யுங்க, எனக்கு நீங்கள் புது பலனை தாங்க, எனக்கு இது ஒரு அவமானம், இது என்னால் சகிக்க முடியல, இதை எனக்கு பார்ப்பதற்கே எனக்கு ஒரு ஒழுங்கின்மையாக இருக்குது, இதை என்னால் சகிக்க முடியல. அப்போ ஏசாயாவுக்கு சொல்றாரு, நீ கர்த்தருக்கு காத்திருந்தா அவர் புது பலனால் உன்னை நிரப்புவாராம். அதே ஏசாயா 49 அதிகாரம் 23 வசனத்தை வாசித்து பாருங்க. கடைசி அந்த சைடுல இருந்து வாசியுமா? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். அங்க வசனத்துல தீர்க்கதரிசி 2வது தடவை ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரா? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம்? ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. அதான் சங்கீதம் 71 சங்கீதம் 1வது வசனத்தை தாவீது சொல்கிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். நான் ஆண்டவருக்கு காத்திருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் ஒருபோதும் என்னை என்ன செய்ய மாட்டாராம்? கேவலப்படுத்த மாட்டார். ஆமென். ஒரு மனுஷனுக்கு நம்ம காத்திருந்தா நமக்கு என்ன வந்துடும் சொல்லுங்க பார்க்கலாம்? எங்கிட்டாவது மனுஷன் ஏமாத்திட்டு போயிடுவான். நம்ம வாழ்க்கையில் ஒரு கேவலம் வந்துடும், ஒரு அசிங்கம் வந்துடும். ஆனால் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம்? ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. அதான் சங்கீதம் 27 கடைசி வசனம். Psalms 27 the last word says, 27 கடைசி வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கே காத்திரு. அதுனா ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நான் அடைவதற்கு நான் ஆண்டவருக்கே காத்திருக்க வேண்டும். அது நன்மையோ தீமையோ எனக்கு இது கர்த்தர் செய்யணும். ஆண்டவரை நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்கப்பா. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்க அவசரப்படக்கூடாது. அதெல்லாம் இன்னொரு வசனத்தில் கர்த்தருக்கு எப்படி காத்திருந்தேன்? பொறுமையோடு காத்திருந்தேன். நமக்கு அவசரம், எல்லாத்துலேயும் அவசரம். இப்போ எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் வேர்ல்டு, வி ஆர் இன் இன்ஸ்டன்ட் வேர்ல்டு. அப்போ என்னென்னா எல்லாம் உடனே உடனே காப்பி கொட்டையை அரைச்சி அதை தூளாக்கி இடித்து அதை பவுடர் பண்ணி அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு கவரை பிக்கிறது தெரியும், அப்புறம் தட்டி காப்பி ஆற்றினா தெரியும், முடிஞ்சு போச்சு. என்ன வந்துருச்சு? உடனே சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டாக உடனே ஒரு பாக்கெட்டை பிய்யி தண்ணியை கொதிக்க வை, தட்டி போட்டு கிண்டி தின்னு, அதுதான் என்னது? ஆமாம், என்ன ஒன்று தின்னுரு, முடிஞ்சிச்சு. இன்ஸ்டன்ட் வேர்ல்டு. நமக்கு பொறுமையாக காத்திருக்க முடியாது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆண்டவருக்கு காத்திருந்து செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, ஒருவரும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. எல்லாத்துலேயும் அவசரம் தான். நமக்கு எல்லாத்துலேயும் அவசரம், அவசரம், எல்லாம் அவசரம். ஐ நீட் எல்லாம் அவசரம். பட் வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா ஆண்டவருக்கு நான் பொறுமையாக காத்திருந்தேன்னா ஒரு 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 திரும்பவும் அந்த கோழியை தான் கொண்டு வரேன். 21 நாள் அந்த முட்டைக்குள்ள அமைதியாக இருந்தால் அது என்னதான் ஆகுது? ஒரு புதிய ஒரு ஜீவன் உண்டாது போல. நம்ம பாட்டுக்கு உடச்சோம், ஆம்லேட் போட்டோம், தின்னோம், இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அது காத்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு புதிய ஜீவன்.
ஒரு புது பலன், ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். அதே போலதான் இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி முடிக்கிறாரு, நான் ஆண்டவருக்கு காத்திருந்தேன் என்றால் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. இன்னொரு வசனத்துல ஏசாயா சொல்லுவார் பாருங்க, the third area, Isaiah chapter 64 verse 4. ஏசாயா 64 அதிகாரம் 4வது வசனத்துல சொல்வாரு, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவது கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. எவ்வளவு தெளிவா சொல்றாரு இருப்பாங்க. ஐசையா 64 verse 4, 64 அதிகாரம் 4வது வசனம் சொல்றாரு, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிறவர்களை. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தான் செய்வார். ஆமென் சொல்லுங்க. முதல்ல நான் சொன்னேன், ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் புது பலனை தருவார். ரெண்டாவது நான் சொன்னேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்க மூன்றாவது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, யாரு ஆண்டவருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவரே செய்கிறவர். நானே செய்வேன். I will do that. I will do that. நானே செய்வேன். My children are waiting for me. Wait for the Lord. I will do for that. எனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நானே என்ன செய்வேனா, செய்கிற தேவனாக கர்த்தர். நோபடி, யாருக்குமே தெரியாது. இதுக்கு முன்னையும் தெரியாது, இப்பவும் தெரியாது. உலக தோற்றம் முதற்கொண்டு யாருக்குமே தெரியாதான் ஆண்டவர் எனக்கு செய்ய போறத. அந்த தேவனை நம்ம உறுதியா பிடிச்சுக்கணும். எல்லா டைமும் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு நம்ம நினைக்க கூடாது. இப்படியே தான் என் வாழ்க்கை இருந்து முடிச்சுக்கிடுவனோ அப்படி நம்ம எண்ணக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் ஆண்டவர் காத்திருந்தேன் என்று சொன்னால் அவர் எனக்கு செய்வார். அதனால்தான் முதல்ல வாசிக்கும் போதே வாசித்தோம் அல்லவா, அவர் நீதி செய்கிற தேவன். அவர் நீதி செய்ததுக்காக எழுந்து நிற்கிற தேவன். அவர் எழுந்து நிற்கிறவர். அவர் இரக்கம் செய்கிற தேவன். அவர் நீதி செய்கிற தேவன். எனக்காக ஒரு நீதி செய்வதற்கு அவர் எழுந்து நிற்கிற தேவன். என் பிள்ளைக்கு ஒன்று வந்துச்சுன்னா நான் எழுந்திருப்பேன். நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறவன் கிடையாது, வேடிச்சு கிண்டல் பண்றவன் கிடையாது. என் பிள்ளைய ஒரு கேவலத்துக்கு கொடுக்கிற தேவன் அல்ல, நான் நீதி செய்கிற தேவன். இந்த மாசத்துல நம்ம பிடிச்சுக்கிடுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்வதற்கு நீர் எனக்காக நீதி செய்யுங்க அப்பா. என் குடும்பத்துக்கு நீதி செய்யுங்க, என்னுடைய குடும்பத்தாருக்கு நீதி செய்யுங்க, என் கையும் பிரயாசங்களுக்கு நீதி செய்யுங்க. ரொம்ப 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 மிக முக்கியமான ஒரு காரியம். 3 காரியத்தை ஏசாயா சொன்னார். ஆண்டவருக்கு காத்திருப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் மாதம் முழுவதும் இந்த கடைசியா சொன்னது போல அவர் நமக்கு செய்வார். அவரே செய்வார். என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா அவரே செய்வார். அவர்கிட்ட சொல்லிருங்க, அவரே செய்வார். நான் மாம்ச பலத்தில் போட மாட்டேன் ஏசப்பா, நீங்களே எனக்கு செய்யுங்க. ஆண்டவர் செஞ்சா சகலத்தை எப்படி செய்வார் சொல்லுங்க? நேர்த்தியா அவர் என்ன செய்வாரா? செய்வார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் தான் சங்கீதம் 40:1. நான் பொறுமையாக காத்திருப்பேன். புலம்பரில் சொல்லும் போது காலையிலே வந்து காத்திருப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் காத்துருங்க. ஜெபத்தில் காத்துருங்க, வேதத்தில் காத்துருங்க. ஆண்டவர் நமக்கு நீதி செய்கிறவர். யூ ஸ்பெண்ட் enough time in prayer, enough time in reading of the Bible. பொறுமையாக காத்துருங்க, வசனத்தை வச்சு காத்துருங்க. சம்டைம் அட் ஆல் நான் அநேக நேரங்களில் அவனுடைய வசனத்தை வச்சு காத்திருப்பேன். அப்பா உடைய வசனத்தில் இப்படி இருக்கப்பா, நீங்கள் எங்களுக்கு செய்யுங்க. வசனத்தை வச்சு கேளுங்க. டாக் வித் காட் வித் த வேர்ட். ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீரே, நீர் அப்படி தருவேன் என்று சொல்லிக்கிறே, வாக்குத்தத்தை வச்சு காத்துருங்க. அவர் நமக்கு நீதி செய்கிற தேவன். யாரெல்லாம் அநீதி செஞ்சாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தரே செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அந்த வசனத்தை அப்படியே கையில் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். எல்லாரும் பைபிளை கையில் தூக்குங்க. ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துக்கோ. Shall we all read together? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அந்த வசனத்து மேலே கையை வைங்க பார்க்கலாம். எல்லாரும் அந்த வசனத்து மேலே கையை வச்சு, ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறோம், எங்களுக்கு நீதி செய்வதற்காக எழுந்தருளுங்கப்பா. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்பா நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கப்பா, உமக்கு காத்திருந்தா நான் புது பலனை தருவேன். நிறைய இடத்துல நாங்கள் நிறைய காரியத்தை இழந்துட்டோம். இழந்த காரியத்திலையும் நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் செய்யுங்கப்பான்னு, நீதி செய்யுங்கப்பான்னு காத்திருக்கிறோம். எங்களுக்கு புது பலனை தாங்கப்பா. நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம். எங்களை நீங்கள் வெட்கப்படுத்திடாதீங்கப்பா.
எந்த மனுஷனும் எங்களை வெட்கப்படுத்திடக்கூடாதப்பா, எந்த வார்த்தை எங்களை வெட்கப்படுத்திடக்கூடாதப்பா, யார் எங்களை கை சுண்டி பேசிடக்கூடாதப்பா. எங்களை ஆண்டவர் நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம், எங்களை வெட்கப்படுத்தாதபடி எங்களுக்கு நீதி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோமப்பா. கர்த்தரே செய்வார், கர்த்தரே செய்வார். ஆண்டவரே இந்த 7 மாதமும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிற எத்தனையோ காரியங்களில் இந்த மாதத்தில் நீங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. கர்த்தரே செய்வார், அவர் நீதி செய்கிற தேவன். உமக்கு நாங்கள் பொறுமையாய் காத்திருக்கிறோம், பொறுமையாய் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.